ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன். சொல்லறம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு ஒரு தரமான ஒரு அட்வைஸை வந்துட்டு நம்ம சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க. செம்ம மாசான ஒரு அட்வைஸ். ஏன்னா இவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க பிரஜன் கிட்ட. கமருதீன் அண்ட் சாண்ட்ரா பேசிகிட்டு இருக்கும்போது கமருதீன் வந்துட்டு அந்த சாப்பாடு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. நேற்று வந்து சூப்பராக பர்கர் இதெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. அப்போ வந்து கமருதீன் வந்து இது நான் அனுபவிச்சிருக்கேன். ஆக்சுவலாக சுபிக்ஷா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சுபிக்ஷா வந்து நான் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டதே இல்லைண்ணா, ஏன்னா எங்கள் ஊர் வந்துட்டு ரொம்ப குக்கிராமம், ஏதாவது சாப்பிட்னா கூட எவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி தான் வரணுமா, இதெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும்னு கூட தெரியாது எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது அந்த கஷ்டத்தை நானும் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா எங்கள் அக்கா அவங்க வந்து நான் வந்து ஒரு பெரிய பணக்கார காலேஜில் சேர்ந்துட்டேனா, அதனால் கையில் காசே இருக்காது. எங்கள் அக்கா எனக்காக அதை வந்துட்டு அவங்க சாப்பிடும்போது மடித்து எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின் போது சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க, டேய் கதையில் நீ இதெல்லாம் சொல்லியிருக்கணும், நீ இதை சொல்லாமல் கண்டதில்லாம் சொல்லி வச்சுருக்க அப்படின்னு. ஏன்னா அவர் ஓவராக பேசியிருப்பார் அன்றைக்கி. அதையும் ஒரு பெரிய பிரளயமாக வெடிச்சிருக்கும். அதுவும் வந்தவொடனே திவ்யா சாரி கேட்க சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸ் லவர் ஸ்டோரிலாம் தேவையில்லாதது. ஸோ எது சொல்லணுமோ இடம் பொருள் ஏவல்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ உனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸே இல்லைடா அப்படின்னு ஒன்று அவங்க சொல்கிறாங்க. உனக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸே இல்லைடா, நீ வந்துட்டு மெச்சூரிட்டி இல்லாத ஆள்றா அப்படின்போது, ஆமாக்கா நான் எல்லாத்தையும் போடுவாங்க நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பற்றி இழுக்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க, நான் பார்வதி பற்றி சொல்லலை. முதல் உனக்கு நல்லா நோட் பண்ணிக்கோ. இப்போ எனக்கு பிரஜன் இங்கே வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது. இங்கேன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் பிரஜன் இருப்பார். பிரஜனுக்கு முன்னாடி நான் வரதுக்கு முன்னாடி அவங்க அம்மா இருந்தாங்க, அப்போ ஒரு லைஃப் இருந்துச்சு. இப்போ நான் வந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. எனக்கு அவருக்கு நான். ஸோ ஒரு எமோஷனல் ஒரு சப்போர்ட் இருக்குது. அவர் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவார், நான் அவருக்கு அட்வைஸ் பண்ணுவேன். உனக்கு அந்த மாதிரி ஒரு ஆளை நீ சூஸ் பண்ணு, கரெக்டான ஒரு ஆளை சூஸ் பண்ணுன்றாங்க. இப்போ அரோரா கூட இருக்கார். எதுக்காக இதை சொல்லணும்னா, அரோரா உனக்கு செட் ஆகலை, நீ வந்து வெளியில் தெரியல, நிறைய விஷயங்கள் நீ வந்து அது கவனிக்க மாட்டேன், சுற்றி நடக்கிற விஷயங்கள் ஏன் நீ பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. முதல் உனக்காக ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக பண்ணிக்கடா, கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கடா, அது மாதிரி கிடச்சிச்சின்னா அதை நழுவ விடாதடான்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு விஜய் பார்வதி தான் உனக்கு பெஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க விஜய் பார்வதி. அவங்க ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இனி நம்மளுக்கு இந்த விஷயமே செட் ஆகாது, லவ்ன்றது செட் ஆகாது, நான் என் கேம் விளாண்ட்டு நான் அசால்ட்டு பண்ண போகிறேன், எனக்கு இது செட் ஆகாதுன்ட்டு. பட் கண்ணு கெட்டதுக்கப்புறமா சூரிய நமஸ்காரம் ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இப்போ கமருதனோட விஷயங்கள் ஊஞ்சல் ஆடிட்டுருக்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கமருதன் வந்துட்டு 2 பேரும் விடுங்க, உங்களுடைய கேமை நீங்கள் விளையாடுங்க, அதுதான் உங்களுக்கு பெட்டர். இல்லைனா உங்களுடைய ஃபுல் எல்லாத்தையுமே வந்துட்டு அரோரா உறிஞ்சிடுவாங்க, நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் சக்கியாக தான் இருப்பீங்க. இதுதான் என்னோட கருத்து. சம மாசான ஒரு அட்வைஸாக இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ண போகிறது தெரியல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.